Hey guys, welcome back. So finally Poco M2 Pro இந்தியால இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Poco இது Redmi உடைய ஒரு சப் பிராண்ட் and இப்போ Poco வந்து தனியா பிரிஞ்சு வந்து நாங்க ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு பிராண்ட் அப்படினு வந்து சொல்லி Poco X2 வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த மொபைல் நல்லா ஒரு ஹிட் ஆச்சு. இப்போ அதுக்கு அடுத்து Poco M2 Pro அப்படிங்கற ஒரு மொபைலை இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் 1 வீக்கா இந்த Poco M2 Proக்கு ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. FB போனாலும் சரி, Twitter, Insta எந்த பக்கம் போனாலும் feel the surge ன்னு போட்டு ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கிரியேட் பண்ண ஹைப்புக்கு இந்த மொபைல்ல அந்த மாதிரி ஏதாவது புதுசா கொடுத்திருக்காங்களா? இந்த மொபைலோட ஃபுல் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன், பிரைசிங் டீடைல்ஸ் அண்ட் இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் சேல் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த Poco M2 Proவை இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Redmi Note 9 Pro கூட சைட் பை சைடும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஏன் குறிப்பாக இந்த Note 9 Pro கூட கம்பேர் பண்ண போகிறேன்னு சொன்னல, ஸோ அது ஏன் சொன்னன்றதை இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பேன். கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் பார்ப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த Poco M2 Proவை Redmi Note 9 Pro கூட சைட் பை சைடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். டிசைன் வைஸ், ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு மொபைலோடைய டிசைன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வச்சு பார்க்குறப்ப ரெண்டு மொபைலும் மோர் ஆல்வேஸ் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரண்ட் சைடில் ஃபுல் டிஸ்பிளேல சென்டரில் பஞ்சுவல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடுன்னு வரப்ப ரெண்டுத்துக்குமே வந்து கிளாஸ் பாடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் Poco M2 Proவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. Note 9 Proக்கு ஒரு சின்ன ரிங் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அந்த 4 கேமரா தனியாக தெரியுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு விஷயமும் M2 Proவில் இல்லை. இதுதான் ஓவராலாக டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே. தென் ஹைட், வெயிட், திக்னஸ்னு வரப்பும் ரெண்டு மொபைலுமே சேமாக தான் இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். தென் பிசிக்கல் ஓரியோ பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு மொபைலும் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த கேமரா மட்டும் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க Poco M2 Proவில். டிசைனை பார்த்துருப்பீங்க, ரெண்டு மொபைலும் ஒரே மாதிரி இருந்ததா? லைட்டாக கேமராவில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அது கூட பெரிய சேஞ்சஸ்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். Poco M2 Pro இது லான்ச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து லான்ச் ஆச்சு. July 7, 2020. Redmi Note 9 Proன்னு பார்த்தீங்கன்னா March 17, 2020 வந்து லான்ச் ஆனது. டிஸ்பிளேன்னு வரப்ப 6.67 இன்ச்சில் ஃபுல் HD plus டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷனில் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. சென்டரில் பஞ்சுவல் டைப்பில் செல்ஃபி கேமரா இருக்கு. தென் பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 395 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz கொண்ட ஒரு ரெஃப்ரெஷ் ரேட். கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. Note 9 Proக்கும் சேம் அதே தான். 6.67 இன்ச்சில் ஃபுல் HD plus டிஸ்பிளே, 1080p ரெசல்யூஷனில் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, பஞ்சுவல் டைப்பில் சென்டரில் செல்ஃபி கேமரா. பிக்சல் டென்சிட்டி 395 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான். 60 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட். கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 இருக்கு. தென் ப்ராசஸர் சைடு வந்தீங்கன்னா Poco M2 Proல Snapdragon 720G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. octa-core processor. இதோட highest clock speed பாத்தீங்கன்னா 2.3 GHz. இந்த சிப்செட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணுது. யூஸ் பண்ணிருக்க GPU Adreno 618 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி Note 9 Proக்கு வந்தீங்கன்னா சேம் அதே Snapdragon 720G தான், அதே octa-core processor தான். highest clock speed பாத்தீங்கன்னா 2.3 GHz. சிப்செட்டோட சைஸும் 8 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணுது. GPU Adreno 618 தான். Poco M2 Proல பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரும் f1.79 அபேச்சர்ல, தென் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும் f2.2 அபேச்சர்ல, 5 மெகாபிக்சல்ல f2.4ல ஒரு மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. தென் 2 மெகாபிக்சல்ல f2.4 அபேச்சர்ல டெப்த் சென்சிங் வந்து கொடுத்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட் கேமரால சிங்கிள் 16 மெகாபிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. Note 9 Proக்கு வந்தீங்கன்னா அதே சேம் குவாட் கேமரா செட்டப், 48 மெகாபிக்சல்ல ஒரு பிரைமரி சென்சார். இதோட அபேச்சரும் f1.79 தான். தென் 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும் f2.2 அபேச்சர்ல, தென் 5 மெகாபிக்சல்ல ஒரு மேக்ரோ சென்சாரும் f2.4 அபேச்சர்ல, தென் 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சிங்கும் f2.4 அபேச்சர்ல. ஃப்ரண்ட் கேமரா வரப்ப அதே சிங்கிள் செட்டப்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப Poco M2 Proல 5000 mAh வந்து கொடுத்திருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்லயே உங்களுக்கு 33 வாட் அடாப்டரும் வந்துரும். USB போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் C தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. Redmi Note 9 Proக்கு பாத்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி. இதுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 18 வாட் அடாப்டர் பாக்ஸ்லயே உங்களுக்கு வந்துரும். USB போர்ட்னு பாத்தீங்கன்னா டைப் C தான் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு மொபைலோட சர்வ் வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா Poco M2 Pro உடைய ஹெட் சார் பாத்தீங்கன்னா 0.914 வெயிட் per kilogram வந்து கொடுத்திருக்காங்க. தென் பாடி சார் பாத்தீங்கன்னா 0.6 வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி Note 9 Proக்கு வந்தீங்கன்னா ஹெட் சார் 1.13 வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி பாடி சார் பாத்தீங்கன்னா 0.63 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். மெமரி அண்ட் ஸ்டோரேஜ்னு வரப்ப Poco M2 Proல LPDDR
DDR4X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெமரி ஃப்ரீக்வன்சி 2100 MHz அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFC 2.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி Note 9 Proக்கு வந்து சேம் அதே மெமரி டைப் அண்ட் சேம் அதே ஸ்டோரேஜ் டைப் தான். பிரைசிங் அண்ட் வேரியன்ட்னு வரப்போ Poco M2 Pro உடைய பேஸ் வேரியன்ட் 4GB and 64GB பார்த்தீங்கன்னா 13,999க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 9 Proக்கு பார்த்தீங்கன்னா அதே பேஸ் வேரியன்ட் 4GB and 64GB ஆல்ரெடி 13,999ல தான் வந்து செல் ஆயிட்டு இருக்கு. தென் ரெண்டு மொபைலோட சிம் ஸ்லாட்லையும் மெமரி கார்டு தனியாக நம்ம செப்பரேட்டாக போடுறதுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக மெமரி ஆட் பண்ணால் ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க, இதுவும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ரெண்டு மொபைலையும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். Poco M2 Proவில் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அதே Note 9 Proவில் பார்த்தீங்கன்னா 18W அடாப்டர் தான் வந்து பாக்ஸில் தராங்க. ஸோ இந்த ஃபீல் தி சர்ஜ் அப்படின்னு வந்து போட்டு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஸோ அது வந்து இந்த 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தாண்டி Poco M2 Proவும் சரி, Redmi Note 9 Proவும் சரி, ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரியான மொபைல் தான். இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்க இந்த Poco M2 Pro ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் ஆஃப் Redmi Note 9 Pro தான், வேற ஒன்றும் இல்லை. இதை பார்க்குறப்ப இதுக்காடா 1 வீக்கா இவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபீல் தி சர்ஜ். நான் கூட ஃபீல் தி சர்ஜ்னு பார்க்குறப்ப ஏதோ போக்கோலேருந்து ஒரு நியூ சிப்செட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சர்ஜுன்னு, நல்லா ஸ்பீடாக இருக்க போகுது அப்படின்லாம் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஓகே தான், போன வாரமே நம்ம இதை கொஞ்சம் கெஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டிருப்போம் செப்பரேட்டாக Poco M2 Proக்கு. அதில் கொடுத்துருக்க அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இன்னைக்கு அஃபிஷியலாகவே வந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இதில் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ரெண்டு மொபைலும் டிஸ்பிளே ஒன்று தான், ப்ராசஸர் ரெண்டுமே ஒன்று தான், பேட்டரி கெப்பாசிட்டியும் ஒன்று தான். ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் மட்டும் அதுக்கு 18W, இதுக்கு 33W, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அண்ட் சர்வாலியும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. அண்ட் கேமரா ஜெடும் ரெண்டுமே ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். கேமரா என்ன டைப் ஆஃப் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. மேபி சாம்சங்காக வந்து இருக்கலாம். அண்ட் ப்ரைஸிங் வரப்போ ரெண்டு மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ரெண்டு மொபைலுமே 13,999 தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான். பட் இப்போ நீங்கள் ஒரு 14,000க்கு ஒரு நியூ மொபைல் வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா Redmi Note 9 Proக்கு பதில் Poco M2 Pro வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க 33W. Poco சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்தோம், பட் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. ஒரு ரீபிராண்டட் Note 9 Pro வந்து திருப்பி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெறும் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் சேஞ்ச் பண்ணி மேபி நெக்ஸ்ட் மொபைலில் வேறு ஏதாவது கொடுப்பாங்களான்றது பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன், இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கும் நம்புறேன். ஃபைனலாக இந்த Poco M2 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வேல்யூ ஃபார் மணியா, ஒர்த்தா? அண்ட் இதை வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல்ஸ், கேட்ஜெட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.